இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பட்டா இல்லாமல் இருந்த ஒரு 4000 வீடுகளுக்கு பட்டா கொடுப்பதற்கு ஆரம்பத்திலேயே ஏற்பாடு செய்து அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கூட முதலமைச்சர் அவர்கள் எதிர்பார்ப்பது ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையும் நேரடியாக மக்கள் பிரதிநிதிகள் தெரிந்து கொண்டு அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதுதான் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் பிரச்சார முறையை நாங்கள் இந்த வகையிலே வகுத்திருக்கிறோம். அது மக்களிடத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பையும் ஆதரவையும் ஏற்படுத்தியது. அதே போல நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்கள் இங்கே நமக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக விளையாட்டுத்துறையின் சார்பாக பல திட்டங்கள், சிக்கநகர் கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் அமைப்பதற்கு, அதே போல பல திட்டங்கள் எங்களுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் வந்திருந்த பொழுது ஒரே மேடையிலே 13,000 பேருக்கு மேலே நலத்திட்ட உதவிகள் கொடுக்கப்பட்டது. சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்த பொழுது ஏறத்தாழ 50,088 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் ஒரே மேடையில் கொடுக்கப்பட்டது. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த மக்களுடைய பிரச்சனை ஒவ்வொன்றையும் கவனித்து செய்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நிர்ணயித்து மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் 1 மாத காலத்திலே அதுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று முடிவெடுத்து செய்தார்கள். அதேபோல் கலைஞர் உரிமை தொகையை பொறுத்தவரை ஏறத்தாழ 1,60,00,000 பேர் மனு செய்தார்கள். அப்பொழுது கூட எதிர்க்கட்சிகள் சொன்னார்கள், ஒரு 10-15 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஏமாத்திடுவீங்க, விளம்பரத்துக்காக பண்ணுறீங்கன்னெலாம் சொன்னாங்க. அப்போது தலைவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அப்படியெல்லாம் இல்லை, நான் இப்பொழுது சொல்லுகிறேன், குறைந்தபட்சம் 1 கோடி பேருக்காவது நாங்கள் கொடுப்போம் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். இன்றைக்கு 1,16,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருப்பதையும் எடுத்து ஆய்வு செய்து அதை 3 மாத காலத்திற்குள்ளாக அவர்களுக்கும் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்திலே தலைவர் அவர்கள் அறிவித்து நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலே அதை ஒப்படைத்து அவர் சட்டமன்றத்திலே அதை பற்றிய விளக்கம் சொல்லி இன்றைக்கு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி மக்களை சென்றடைகிற அத்தனை வேலைகளையும் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது அரசியலுக்காகவோ ஒரு பிரச்சாரத்திற்காகவோ நாங்கள் சொல்லவில்லை. இந்த தேர்தலையே கூட நாங்கள் பயன்படுத்தி கொண்டது மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். புறநகர் பேருந்து நிலையம் இப்பொழுது வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதற்கான ஏற்பாட்டை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்து விட்டார்கள். ஆனால் நேரு அவர்கள் வந்த பொழுதும் அதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த பணி மிக விரைவாக முடியிருக்கிறது. அதே போல் பிடபிள்யூடி மினிஸ்டர் வந்திருக்கிறார்கள், ஹைவேஸ், அவர் 2-3 திட்டங்களை இங்கே கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து அதையும் அவர் பார்த்திருக்கிறார். இப்படி அமைச்சர்கள்லாம் இங்கே வந்து செல்லுகிற பொழுது ஏதாவது ஒரு திட்டம் 2 திட்டத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த தேர்தலில் கூட வேறு அமைச்சர்கள் யாரும் தேவையில்லை, உள்ளூர்காரர்கள் நீங்கள் பார்த்தால் போதும் என்று எங்களுக்கு தலைவர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக எதுவுமே செய்யல அப்படிங்கிறத சீமான் குற்றச்சாட்டாகவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் உரிய நேரத்தில் பதில் சொல்கிறோங்க. எங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி, அதாவது அந்த குழு எல்லா இடத்தையும் ஆய்வு செய்து ஒவ்வொரு தொகுதியாக போய் ஆய்வு செய்து அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்துத்தான் தேர்தல் அறிக்கையை தயார் செய்தது. அந்த தேர்தல் அறிக்கை ஏறத்தாழ 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே அப்படி இருக்கிற பொழுது எங்கே விடுபட்டிருக்கும்? இன்னும் சொல்ல போனால் எங்கோ இருக்கிற ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்கிற பிரச்சனையை கூட எடுத்து செய்யும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மக்களை தேடி மருத்துவம் என்பது என்ன? ஈரோட்டில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவமனைக்கு போகிறார்கள். ஒருவேளை உடனே மறுபடியும் போகணும்னா கூட போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுவே தாளவாடியில் நீங்கள் போய் பாருங்கள், 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து வர வேண்டிய சூழ்நிலை. அங்கே ரோடு போட முடியாது. ஏன்னா அந்த விதி, அந்த ஃபாரஸ்டினுடைய விதிமுறைகள், அதையும் நாம் மாற முடியாது. அங்கிருந்து ஒரு பிரைமரி சென்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போன பின்னாடி 2 மாதத்தில் அவங்களுக்கு மறுபடியும் மருந்து வேணும். அவர்கள் செக் பண்ணிட்டு மருந்தை வாங்கிட்டு போகணும். முடியல. ஏன்னா அந்த வீட்டில் அந்த ஆயா ஒன்று தான் இருக்கு, கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. இதற்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, சிஎம் தன்னுடைய பொறுப்பில் ஆட்களை போட்டு அங்கே போய் மருந்தை கொடுத்து விட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அவசியம் இருந்தால் வாகனத்திலே அவர்களை அழைத்து
இதெல்லாம் சாதாரணமான திட்டமா? மக்களை தேடி மருத்துவம் சொல்றதுக்கு கேட்கறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் நடைமுறையிலே அங்கே போய் பார்த்தால் அதனுடைய அருமை புரியும். அதே போல இல்லம் தேடி கல்விங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு காலை உணவு திட்டம் என்பது ஏதோ ஒரு திட்டம், தேர்தலுக்காக ஓட்டுக்காக போட்ட திட்டம் அல்ல. காலையிலே குழந்தைகளுக்கு சரியான உணவு கொடுக்க முடியாமல் இருக்கா இல்லையா குடும்பங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். இதை பற்றி குற்றம் சொல்லக்கூடியவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். நாங்கள் போய் பார்த்தோம். சில கிராமங்களிலே ஓட்டு கேட்கிற இடத்துல நாங்கள் பை எலெக்ஷனுக்கு போயிருந்த பொழுது அங்கே இருக்கிற தாய்மார்கள் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க. எப்படி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? அதற்கு பின்னால் அந்த குழந்தைங்க பழைய சாப்பாடு சாப்பிட்டு போகிறாங்க. சில நேரத்தில் சாப்பிடாம போகிறாங்க. இன்றைக்கு தலைவர் அவர்கள் அதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வாரம் 5 நாளும் வெவ்வேறு உணவு 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன போட்டிருப்பாங்களோ அது மாதிரி மெனு போடுறாங்க. அடுத்த வாரம் அந்த மெனு கிடையாது. அதற்கு அடுத்த வாரம் தான் அந்த மெனு ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காரு. இதெல்லாம் கிராமத்தை போய் சேர்றது இல்லையா? குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வயிற்றை நிரப்புவதற்காக போடுவது அல்ல. அந்த குழந்தைகளுடைய எனர்ஜியை கொண்டு வந்து அவங்க எதிர்காலத்தில் ஒரு சிறந்த குடிமகனாக வருவதற்கு இதெல்லாம் அடிப்படையாக நிறைய கொடுக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆய்ந்து பார்த்தால் ஒரு திட்டம் ஏதோ தேர்தலுக்காகவோ அல்லது அரசியலுக்காகவோ செய்யப்படுகிறது என்று பார்த்தால் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன என்பதை ஆய்ந்து பார்த்தால் தெரியும். இப்பொழுது மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள். பொழுதுபோகலைங்கிறதுக்காக செய்கிறாங்களா? நம்ம பசங்க படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குறான். ஆனால் வெளியில் போய் எங்கேயாச்சும் ஒரு இன்டர்வியூ போகும்போது அவங்களோட காம்படிட் பண்ண முடியல. அவங்க மனசாக்குள்ள அவனுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு பயப்படுறாங்க. இப்பொழுது இந்த பயிற்சி என்பது அவர்களை ஊக்குவித்து மேலே கொண்டு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இப்படி பல திட்டங்களை அவர்கள் ஒவ்வொன்றாக யோசித்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார். 24 மணி நேரம் பணியைத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போல உதயநிதி அவர்கள் எங்க போனாலும் அதை உடனே ஆய்வு செய்கிறார். பல இடங்களில் பட்டா இல்லாமல் பிரச்சனை இருக்கிறது என்று தகவல் வந்த உடனேயே முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் தான் ஒப்படைச்சாரு. ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான பட்டாக்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை நாள் நிலுவையில் இருந்தது. இதெல்லாம் இருந்ததா இல்லையா? வீட்டு வசதி வாரியத்தில் 30-40 ஆண்டு காலமாக செய்த கொடுமைகள் இன்றைக்கு அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இது மாதிரி பல விஷயங்களை எங்களால் சொல்ல முடியும். உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு இது வரைக்கும் பிரச்சனை பண்ணீங்கன்னா 3 வார்டு தான் போனோம். கிழக்கு தொகுதியில் உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் அதுதான் உங்ககிட்ட நான் கேட்கிறோம். இல்ல நீங்க தான் சொல்லணும். இல்ல பிரச்சாரத்தை முடிக்க போறது கிடையாது. இன்னையோட நாங்க 33 வார்டையும் நாங்க போய் எல்லா இடத்தையும் மக்களை சந்தித்து விட்டோம். இதுலயும் எங்ககிட்ட நிறைய கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை பற்றி பேசுவதற்கு அவர்களை சந்திப்பதற்காக அதை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு நாங்க போக இருக்கிறோம். எனவே தேர்தல் முடிகிற வரை இதே தான் வேலை. தேர்தல் முடிஞ்ச முன்னாடி இதுதான் எங்களுக்கு வேலை. சார், காலை உணவு திட்டத்தை தனியார் திட்டத்தை கைவிடணும்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அந்த காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு கொடுக்கறத கைவிடணும்னு சொல்லியிருக்கு. இல்லை, அப்படிலாம் ஒரு யோசனையே இல்லை. அவர் தான் டக்குன்னு யோசிச்சிருக்காராட்டு இருக்குது. அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம தானே கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை, அவர் பண்ணியிருக்காரு. இல்லை, நான் கேட்கறது நம்ம தான் இப்போ மாநகராட்சி கொடுக்காம தனியாக கொடுக்கணும்னு சொல்லி டெண்டர் கொடுத்துருக்கேன்னு சொல்லி போட்டுருக்காரு. இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு நாம தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது அது மாற்றம் இருந்தால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைச்சர்கள் ஆகியோருக்கு சாராய இலாக்காக்கு இறக்கப்படணும். ஏன்னா குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய் போல தான் அண்ணா சொல்லியிருக்காரு. சாராயத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான். அதாவது ஒரு துறை இருக்கிறது. இப்போ ஜெயில் கூட தான் இருக்கிறது. அது ஒரு துறை, யாராவது பார்த்தாக வேண்டும். அது மாதிரி இதை ஒரு துறை, இந்த துறையை பார்க்க வேண்டிய கடமை ஒருத்தருக்கு இருக்கிறது. அந்த கடமையாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஒழிய அதில் வேறு மாதிரி எடுத்துக்கொள்ள நான் போய் எனக்கு இந்த துறை தான் வேணும்னு எடுக்க முடியாது. எந்த துறையை கவனிக்க வேண்டுமோ அந்த துறையை நாங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து கூடிய வருமானங்களால தான் அரசு இயங்குது. அது இல்லாமல் மாற்று வருமானம் இல்லை அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக இருக்கிறார். இல்லை, எப்போ எவ்வளோ நாள் அப்படி எங்குதுன்னு சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். அமைச்சர்கள் தேர்தலுக்காக கிழக்கு தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதியில் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வரும். இல்லை, அமைச்சர்கள் யாரும் தொகுதிக்குள்ளே வரப்போறதில்லை. 2 அமைச்சர்கள் வேறு நிகழ்ச்சி அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா நாங்களே கூட அவங்களோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணோம்.
அந்த நிகழ்ச்சி இருக்கிற பொழுது இயற்கையாக இப்போ உங்களுடைய சீனியர்ஸ் யாராச்சும் வந்ததுன்னா அப்படி வெளியில் நின்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு போக மாட்டாங்களா? அது மாதிரி 2 ஒருவர் கேட்டு போயிருக்காங்க. யாரும் தங்கி இங்கே வேலை செய்யலை, அதை டெஃபினட்டாக சொல்கிறோம்.